தமிழ்நாட்டின் பிரபல தொலைக்காட்சியான விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் 2 நிகழ்ச்சியில் 2010 ஆண்டுக்கான முதல் பரிசை பெற்றவர் அல்கா அஜித் அவர்கள். அல்காவின் வயது 15 மட்டுமே. அல்கா ஒரு பிறவி கலைஞர். உலகத் தமிழரை தனது குரலை நோக்கி ஈர்த்த பாடகி அல்கா அவர்கள். 5000த்திற்கு மேற்பட்ட பாடல்களை அல்கா இதுவரை பாடியுள்ளார். சிறிய வயதிலேயே இத்தனை இசைத்திறமையை கொண்ட அல்கா அவர்கள் எதிர்வரும் சனிக்கிழமையன்று இசை நிகழ்ச்சி நடத்த சிட்னி வருகிறார். அவரோடு இனி நாம் உரையாடுவோம். வணக்கம் அல்கா. வணக்கம். நீங்க எந்த வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சீங்க சொல்லுங்களேன். நான் 2.5 வயசுல பாட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் உங்களுக்கு பாட்டு மேல அவ்வளவு ஆர்வம் சொல்லுங்களேன். அப்பா ஒரு கச்சேரி பண்ணாங்க, ஒரு 2000 அந்த வருஷத்துல பண்ணாங்க. அப்ப எனக்கு 2.5 வயசு தான். ஏதோ நான் ஸ்டேஜ்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். சின்ன வயசுல போற ஆசை இருக்குன்னு சொன்னாரு. ஏதாவது பாட்டு பாடுறியான்னு கேட்டேன். அப்படிதான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் ஸ்டேஜ்ல. இப்ப இதுவரைக்கும் எத்தனை பாட்டு பாடியிருப்பீங்க? கச்சேரி நான் பண்றது 3500க்கு மேல தான் பண்ணேன். நிறைய கச்சேரி பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம 5000 பாடல்களை நான் மனப்பாடமா பாடுவேன். 5000 பாடல்கள் பாடுவீங்களா? ஸ்டேஜ்ல. அப்படியா? அதாவது ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு லாங்குவேஜில் தான். எப்படி உங்களுக்கு ஒரு 5000 பாடல்கள் வரைக்கும் மனப்பாடம் செய்யறது சாத்தியப்படுது? நான் எந்த பாட்டு எடுத்தாலும் முதல்ல கேட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அல்கா, அடுத்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. அதாவது உங்க குடும்பமே ஒரு மியூசிக் குடும்பம் இல்லையா, இந்த இசை குடும்பம், அதை பற்றி சொல்லுங்களேன். அப்பா சிங்கர், அப்புறம் இசையமைப்பாளர் தான். அப்பா ஒரு ப்ரொஃபஷனல் கீபோர்ட் பிளேயர். என்னோட சித்தப்பா கிட்டார் பிளேயர். 2 சித்தப்பா இருக்காங்க வீட்டில். 2 பேரும் போத் ஆர் கிட்டார் பிளேயர்ஸ் தான். அப்புறம் எனக்கு அத்தை இருக்காங்க. அத்தை ஒரு மியூசிக் டீச்சர். இப்போ உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இசை சம்பந்தமாக இருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா நீங்களும் மியூசிக் இசை கற்றுக்குறீங்களா? கற்றுக்குறேன். அல்கா, அப்படின்னா நீங்கள் பாடுறதுக்காக வேறு எதுவும் சிறப்பு பயிற்சிகள் எதுவும் எடுக்கிறீங்களோ? பாடுறதுக்கு நிறைய அப்பா தான் ட்ரெயின் பண்ணுவாங்க எந்த ஜோனஸ்லும். அல்கா, நீங்கள் கேரளாவிலேருந்து இல்லையா? உங்கள் மொழி தாய்மொழி மலையாளம். எப்படி தமிழ் இப்படி நல்லா பேசுகிறீங்க? எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்களேன். நான் இந்த ஷோ, அதாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஆரம்பித்த நேரத்தில் தான் நான் கற்றுருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு பேச தெரியாது. அப்புறம் எனக்கு ரொம்ப மொழியில் பேசுறது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் அடிக்கடி கச்சேரிகள் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல எல்லாம் பாடிட்டு இருந்தா கூட நீங்கள் எங்கே நிரந்தரமாக வாழ்கிறீங்க? கேரளாவிலேயா அல்லது தமிழ்நாட்டிலையா? நான் இப்போ கேரளாவில் தான் வாழ்கிறேன். அப்படியா? அடிக்கடி சென்னையில் வாரம் வருவேன். இப்போ பாடுறதை தாண்டி வேற என்ன உங்களுக்கு ஹாபிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன இதெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்களேன். ஹாபிஸ் பற்றி கேட்டிங்கன்னா டிவி பார்ப்பேன், கம்ப்யூட்டர் விளையாடுவேன், பாட்டு கேட்பேன், அவ்வளோதான். இப்போ என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்களேன். நிகழ்ச்சி நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டைப்பும் பண்ணுவேன். டிவி ஷோ இருந்தாலும் சரி, அப்புறம் ஸ்டேஜ் ஷோஸ் இருந்தாலும் சரி, எல்லா ஷோஸும் நான் பண்ணுவேன். அல்கா, அடுத்து ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் மலையாள திரைப்படத்தில் பாடியிருக்கிறீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? மலையாளம் அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஃபைனல் நடந்தது. அந்த போட்டியில் சிங்காரவேல் தான் பாடினேன். எல்லாரும் ஸ்ரீனி சார், எல்லா ஜட்ஜஸும் இருந்தாங்க. அப்புறம் லெஜண்ட்ஸ் வந்திருந்தாங்க அந்த ஷோக்கு. எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு. அப்புறம் இது முடிச்ச உடனே தான் பாடுத ஆரம்பி. இப்போ நீங்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு பாடி இருக்கிறீங்களா? இப்போ நான் நிறைய படம் பாடியிருக்கேன். ஒரு மொத்தத்தில் 12 சாங்ஸ் தான் பாடியிருக்கேன் மலையாளத்தில், இல்லை எல்லா ஃபிலிமில். இப்போ 18ஆங்குடின்ற ஒரு படம் இருந்தது, அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கோழி கூவுதுன்னு ஒரு படம் இருக்கு, அது ரிலீஸ் ஆகலை. மற்ற 5 படங்களும் ரிலீஸ் ஆக போகிறேன்.
நேயர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. நாம் உரையாடி கொண்டிருப்பவர் அபூர்வமான இசைக்கலைஞர், பாடகி சிறுமி அல்கா அவர்கள். அல்கா, அடுத்த ஒரு கேள்வி எப்படின்னா, நீங்கள் இப்போ நிறைய பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் இந்த சினிமா, திரைப்படம் இது போல் உள்ள திரைப்பட பின்னணி பாடகர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அல்லது இந்த கர்நாடக சங்கீதம் இது மாதிரி எல்லாம் கச்சேரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை பற்றிய எந்த குறிக்கோளோட நீங்கள் இருக்கிறீங்க? ரெண்டுத்துக்கும், அதாவது பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு ஆசை ஃபியூச்சரில். அடுத்து அல்கா, அதாவது சின்ன வயசில் இவ்வளோ பிரபலமாக இருக்கிறதுல இருக்கிற ஒரு இடைஞ்சல் எப்படின்னா, நீங்கள் அந்த அந்த பருவத்துக்குள்ள விஷயங்களை செய்ய முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது? அதாவது உங்களால் அந்த உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் வெளியில் சுதந்திரமாக போகிறது வர்றது அது மாதிரிலாம் பண்ண முடியுதா? அதாவது பிரபலமாக இருக்கிறதுனால ஆட்கள் கண்டுக்கிறாங்க, பேசுகிறாங்க, எதுவும் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கா? என்ன மாதிரி நீங்கள் உணர்றீங்க? ஹவு டு யூ ஃபீல்? நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க போனாலும், இப்போ தமிழ்நாடு கூட போனாலும் இல்லை ஷாப்பிங் பண்ணா கூட சரி, நீங்க அல்காவா நல்லா பாடுறீங்க, நல்ல வாய்ஸ் உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. நல்லா நிறைய மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஆஸ்திரேலியா வர போகிறீங்க இல்லையா? உங்கள் ஆஸ்திரேலியா பயணம் பற்றி சொல்லுங்களேன். இது என்னோட முதல் பயணம். ஆஸ்திரேலியா முதல் பயணம். இதுக்கு முன்னாடி நான் லண்டன் போயிருக்கேன். அதுதான் என்னோட முதல் பயணம். சரி, இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் ஆடியன்ஸுக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அல்லது இங்கே நீங்கள் என்ன சிறப்பாக செய்ய போகிறீங்க சொல்லுங்களேன். ரசிகர்கிட்ட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். நல்ல பயணம்னு நான் எதிர்பார்க்குறேன். அல்கா, கடைசியாக, அதாவது உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி தந்த அந்த முதற் பாடல் சிங்காரவேலன், அந்த பாட்டை எங்கள் SBS வானொலி நேயர்களுக்காக பாடுங்களேன் ப்ளீஸ்.